மாநாடு எப்படி நடந்தது? எம்டி சேர்ஸாக இருந்தால் நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கலாம் ரொம்ப ரெடியாக இருந்தாங்க. மாநாடு நடத்துறதுக்கு எப்படி? நீங்கள் கேட்குறது வந்து ஃபண்ட் எப்படி வந்துங்கிறத நீங்கள் இன்டெரக்டாக கேட்குறீங்க. அதான் நானும் வந்து வாலண்டியராக ஜாயின் பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணுறேன்னு ஒரு சில பேர் வாலண்டியராக வர்றாங்க. அவர் சர்வீஸில் இருந்தப்போ அவர் செயல்பட்ட மாதிரி வந்து இதில் இருக்கும்போது செயல்பட முடியல அப்படின்னு சொல்லி என்ன அவருக்கு இடையூறு இருந்துச்சாங்க? சென்ட்ரலில் வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும், மோடி அவர்களாக இருக்கட்டும். பிரச்சனை எங்கே இருக்குன்னா இங்கே தமிழக பாஜகவுடைய முகமாக இருந்தவர் தான் திரு அண்ணாமலை. ஏன்னா எனக்கு வந்து மோடி அவர்களை பிடிக்கும். இப்போமா அதான் சொல்கிறேன், மோடி அவர்களை பிடிக்கும் தான் சொல்கிறேன். இங்கே இருக்க ஒரு 4-5 பேர் எப்படி இவரை வெளியே அனுப்பலாம், சரி இவரை வந்து எப்படி செயல்பட விடாமல் தடுக்கலாம். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாவட்ட தலைவர் வந்து மாநில தலைவர் வரைக்கும் எல்லா போஸ்டிங்கும் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. பாஜக அதிமுக அழிச்சுட்டு சொன்னாங்க, ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தாவேக்க அதிமுக அழித்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலை அவர்களே ஒரு பேசும்போது சொல்லிக்கிறாங்க, இதுக்கு நான் வந்து எஸ்பியாக ஒர்க் பண்ணும்போது, அதாவது சர்வீஸில் இருக்கும்போது ஒரு மசீதுலையோ சர்ச்சிலையோ போய் ஈஸியாக பேச முடியும். பட் ஆனால் பிஜேபி சார்பாக நீங்கள் பேசும்போது அப்படி தான் பேசி ஆகணும், வேறு வழி கிடையாது. நீங்கள் அந்த பார்ட்டியில் இருக்கிறீங்க, அந்த பார்ட்டியோட கொள்கைகளை முழுசாக நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்து அந்த ஃபுல் ஃப்ரீடம், நீங்கள் அந்த எந்த நிர்பந்தமே உங்களுக்கு கிடையாது. திருமாவளவன் அவர்களே பார்த்தீங்கன்னா வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் பற்றி எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியும். காலையில் ஒன்று பேசுவார், மதியம் ஒன்று பேசுவார், ஈவினிங் ஒன்று பேசுவார். ஒரு மாநாடு அதே கைவிட இல்லை, ஒரு மாதத்துக்கு ஒரு தீமோ இல்லை வந்து ஒரு தீமுக்கு ஒரு மாநாடு. விஜய் அவர்களுக்கு கூட்டம் அதே அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்துலாம் கூட்டிகிட்டு வரல. மோர் தென் 30 இயர்ஸாக வந்து நீங்கள் விஜயோட ஃபேன் பேஸ் இருக்குது. அதே மாதிரி 2031 போட்டின்னு பார்க்குறீங்கன்னா விஜய் வர்சஸ் அண்ணாமலை அவர்கள். உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் வி த லீடர்ஸ் அமைப்பினுடைய ஆதரவாளர் முனைவர் சிவசங்கர் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். பேசுவோம். வணக்கம். வணக்கம். மாநாடு எப்படி நடந்தது? வி த லீடர்ஸ் சிறப்பாக நடந்திருக்குது. நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. எதிர்பார்ப்புகளை தாண்டி, அதாவது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ அதை விட அதிகமானவே ஆதரவு இருந்தது. நீங்கள் அந்த லைவ் கவரேஜ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த சேர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, இதெல்லாம் வந்து எம்டி சேர்ஸாக இருந்தால் நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கலாம் ரொம்ப ரெடியாக இருந்தாங்க. அதுக்கான வாய்ப்புகளே எங்கேயும் அமையவே இல்லை. வெளியில் வந்து அதாவது அந்த அரங்கத்துக்கு வெளியும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் க்ரௌட், அதாவது தானாக வந்தவர்கள். நீங்கள் வந்து எப்படின்னா காசு கொடுத்து கூட்டிகிட்டு வராத கூட்டம். இப்போ விஜய் அவர்களுக்கு கூட்டம் அதையும் அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்துலாம் கூட்டிகிட்டு வரல. இப்போ அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காசு கொடுக்காம ஒரு இளைஞர்கள் எழுச்சி தன்னெழுச்சியாக எல்லா இடங்களிலிருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னா அது அந்த கூட்டத்தோட சக்ஸஸில் வந்து பார்க்கலாம். ஏன்னா இவங்களால எங்கேயுமே ஒரு எம்டி சேர் ஃபோட்டோ எடுக்க முடியல. அதுவே அதை வச்சு நான் சொல்கிறேன், சும்மா ஒரு பேஜுக்காக சொல்கிறேன். ஏன்னா அதைத்தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க, இது நடக்காது, சேர மாட்டாங்க. அப்புறம் மெட்ராஸில் அண்ணாமலைங்கிறதுனால இல்லை, நீங்கள் அண்ணாமலை அவருக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்குது. நீங்கள் விஜய் அவர்களுக்கு ஒரு கிரேஸ் இருக்குதுன்னா நான் இதே மாதிரி அவருக்கு ஒரு மிகப்பெரிய கிரேஸ். ஏன்னா ஒரு இதுவரைக்கும் இப்படி ஒரு அரசியல் இது மாற்றத்தை யாரும் கொண்டு வரல. அதாவது நீங்கள் கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒரு சேஞ்சஸை கொண்டு வரணும். இப்போ நீங்கள் ஜென்ரலாகவே பொலிட்டிக்கல் பார்ட்டினா அவங்களை திட்டுறது, இவங்களை திட்டுறது, இதுதான் வந்து ஒரு 60 வருஷ காலமாக போயிட்டு இருக்குது. எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்தாலும் யாரையும் ஒருத்தர் குறை சொல்கிறதா தான் இருக்கணும். ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை பற்றி மட்டுமே பேசிட்டு இருப்பாங்க. அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம். இந்த நார்த் இந்தியன் ஒரு பாலியல் பலாத்கார வழக்கில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்ல, பிரச்சனையை ஃபஸ்ட்டு பேசுகிறது இவர் தான் பேசுகிறாரு. இவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் வந்து மற்ற எல்லா கட்சி தலைவர்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் அதோட சேர்ந்து சொல்யூஷனும் சொல்கிறாங்க. நீங்கள் நார்த் இந்தியன்ஸ் எத்தனை பேர் இங்கே வர மைக்ரேட் ஆகி வராங்க, அதில் வந்து குற்றப்பின்னணியாக இருக்கா இருக்குதா, இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சு மெயின்டைன் ரெக்கார்ட் ஒரு அமைப்பை கிரவுண்ட்ல வந்து கிரவுண்ட் லெவல்ல இருந்து அந்த பாலிடிக்ஸ் வந்து, ஏன்னா நீங்க அரசியல் அறிவு எல்லாருக்குமே வேணும். நான் ஆரம்பத்துல இருந்து நான் பேச ஆரம்பிச்சது நான் சொல்றது அரசியல் அறிவு எல்லாருக்கும், அதாவது மாணவர்கள் இருந்து அடுத்த ஸ்டேஜ் அந்த ஒரு இளையவர்கள் முதியவர்கள் எல்லாருக்குமே அரசியல் அறிவுங்கிறது வரணும். நாடு முன்னேறணும்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியான மக்கள் மட்டும் உழைச்சா பத்தாது. இந்த பாலிடிக்ஸ் நம்ம நாடு வந்து ஜனநாயக இந்த அடிப்படையில் தான் அவர் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், கீழே இருந்து கொண்டு வரணும். ஏன்னா அந்த சேஞ்சஸ் புரிஞ்சுக்கிறேன். அப்போ இந்த மாநாடு நடத்துறதுக்கு எப்படி மாநாடு நடத்திருக்கிறார்? இல்லை, நீங்கள் கேட்குறது வந்து ஃபண்ட் எப்படி வந்துங்கிறத நீங்கள் இன்டெரக்டாக கேட்குறீங்க. அதான் இப்போ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு இயக்கம் நீங்கள் சாதாரணமாக ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் நடத்துகிறோம்னா நீங்கள் வந்து அந்த பகுதியில் இருக்கிறவங்க, நான் ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு நம்ம ஒரு பேரணி ஒரு ஆலங்குளம் சட்டமன்றத்தில் ஒரு பேரணி நடத்துகிறோன்னா அந்த பகுதியில் முன்னின்று நடத்துகிறவங்களை வந்து நாங்கள் ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்கன்னா நாங்கள் தான் அதை ஷேர் பண்ணிக்கிறோம். வெளியிலேருந்துலாம் வந்து அதாவது தேர்ட் பர்சன்ட் இருந்து பேமெண்ட்டோ அதெல்லாம் வாங்குறது கிடையாது. இப்போ இந்த அமைப்பில் இருக்கிறவங்க தான் உள்ளுக்குள்ள சப்போர்ட் பண்ணுறாங்களோ, நீங்கள் தேர்ட் பார்ட்டிலேருந்து டொனேஷன் வாங்குறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி இல்லாமல் ஒரு அந்த பகுதிகள் நான் சொல்கிறது ஒரு இப்போ நீங்கள் பிரம்மாண்டமாக நடந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ உங்களுடைய கணக்குப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20,000-25,000 பேர் வந்திருப்பாங்க. அப்படி வந்திருப்பாங்க. இந்த 25,000 பேரையும் கூட்டம் ஒரு இடத்துல கூட்டணும், அதற்கு விழா அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யணும், அத்தனை பேருக்கு சாப்பாடு. நீங்கள் கேட்குற கேள்வி ஃபண்ட் எங்கேருந்து வருது தான், அதுதான் வந்து நேரடியாக நீங்கள் கேட்குறீங்க, நேரடியாக மறைமுகமாக கேட்குறீங்க. அந்த ஃபண்டு வந்து வெளியிலேருந்து யாருக்கிட்ட இருந்துமோ நம்ம வந்து டொனேஷன் ஆகவோ இல்லை வந்து யாரையா கேட்டு வாங்குறதோ அதெல்லாம் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க
என்ன சொல்ற இந்த விருப்பப்பட்டு செய்யறவங்க தான். என்ன காரணத்துக்கு அந்த கேள்வி வச்சேன்னா, எனக்கு வரதான் செய்யும், கட்டாயம் இந்த கேள்விகள் வரதான் செய்யும். திரு அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து என்னுடைய நண்பர்கள் தான் எனக்கு எல்லாமே கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு நான் போட்டிருக்க சட்டை ஒருத்தர் வந்து ஸ்பான்சர் பண்றாங்கன்னா, நான் போராட்ட வண்டிக்கான பெட்ரோல் ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணா, சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. அப்போ இவ்வளவு பெரிய மாநாடு நடத்துகின்ற போது அந்த மாநாட்டுக்கான சோர்ஸ் நிதி எங்க? சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னது வந்து நாளைக்கு வந்து 223, அதாவது ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் வந்து போதை விழிப்புணர்வு முகாம் நடக்குது. அந்த பேரணி நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறோம். அந்த பகுதியில் WTL வீத லீடர்ஸில் யாரெல்லாம் வில்லிங்னஸாக வந்து சேர்ந்துருக்காங்க அவங்கள வச்சு தான் அதை நம்ம பண்ணுறோம். ஸோ அதை பண்ணும்போது அதுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் வருது. அந்த எக்ஸ்பென்சஸ் ஒரு அமௌண்ட் வருது. ஏன்னா நாங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சிருக்கிறோம் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குது, அதை யாரெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. இந்த அமௌண்ட்டை அது வந்து ஒரு தொகுதி, அதை சொல்ல ஒரு தொகுதிக்கு வந்து தோராயமாக ஒரு 30,000 40,000 அந்த 5 பேர் செஞ்சீங்கன்னா 20,000. அதே மாதிரி தான் இப்போ 234 தொகுதியில ஒட்டுமொத்த மக்கள் வரும்போது இவ்வளோ பெரிய மாநாடு நடத்தும் போது அதற்கு தேவையான ஃபண்ட் இந்த விருப்பப்பட்டவங்க, நான் சொல்ல இந்த ஒரு தொகுதியில் எப்படி நம்ம கலெக்ட் பண்ணுறோம். சிம்பிளாக ஒரு ஈவெண்ட் நடத்துறதுக்கு 30,000 40,000 ஆகுதுன்னா உள்ளுக்குள்ள இருக்க எப்படி ஷேர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இதில் விருப்பப்பட்டவர்கள். நான் சொல்கிறேன்ல, தேர்ட் பர்சன் வெளியிலேருந்து யாருக்கிட்டே இந்த டொனேஷன் இவ்வளோ பெரிய அமௌண்ட், தேர்ட் பர்சன்னா பார்ட்டி இல்லாதவங்க, அதே மாதிரி இந்த அமைப்பில் இல்லாதவங்ககிட்ட இருந்து நீங்கள் ஒரு பெரிய ஃபண்டு வாங்கியோ அதை மாதிரி செய்யலைங்கிறதான் சொல்கிறவர். விருப்பப்பட்டு நான் இந்த இதில் இருக்கிறேன், இந்த WTL இந்த ஈவெண்ட் நடத்தும்போது இந்த ஈவெண்ட் வந்து நம்ம வந்து போஸ்டர் ஓட்டுறோம், போஸ்டர் இந்த வாட்ஸ்அப்பில் எல்லாமே இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது நானும் வந்து வாலண்டியராக ஜாயின் பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணுறேன்னு ஒரு சில பேர் வாலண்டியராக வர்றாங்க. பில்லிங் நான் கொடுக்க நானே வந்து இந்த என்ன தென்காசி சட்டமன்றத்தில் ஒரு ஈவெண்ட் நடக்குது, அப்போ நமக்கு ஈவெண்ட் நடக்குன்னு தெரியுமா, நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். ஆனால் என்னால் பெரிய லெவலில் கொடுக்க முடியுமா தெரியாது, பட் என்னோட கான்ட்ரிபியூஷன் நீங்கள் வந்து ஃபுட்டோ ஏதோ ஒன்று நீ கேட்குறீங்க நான் பண்ணித்தரேன். அப்போ தென்காசியில் ஃபஸ்ட்டு மீட்டிங் நடத்தும் போது நான் அந்த மெசேஜை நான் வாட்ஸ்அப்பில் குரூப்பில் பார்க்குறேன். WTL நம்மளோட இயக்கத்தில் ஃபஸ்ட் ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. அந்த நடத்துகிற அண்ணனை எனக்கு நல்லா தெரியும். அவரும் பிஜேபிலேருந்து வந்தவர் தான், எனக்கு நல்லாவே தெரியும் அவரை. அப்போ அவருக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன், நீங்கள் என்னால் உதவி என்னால் என்ன செய்ய முடியுமோ நான் செய்கிறேன். அப்போ என்னோட கான்ட்ரிபியூஷனும் சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன். ஸோ இப்படித்தான் அந்த இயக்கத்தை கொண்டு போகிற ஒழிய வெளியிலேருந்து ஃபண்டோ நீங்கள் நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குது. இந்த திடீர்னு ஏன்னா பாஜகங்கிறது ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது இந்தியா முழுவதும், அது ஒரு பெரிய கட்சி இருக்கிறதுலேயே பெரிய அதிக அளவான எலெக்டட் மெம்பர்ஸை கொண்டு இருக்கக்கூடிய கட்சி உலகத்திலே அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய விஷயம். அதுலேருந்து ஒருவர் வெளியே வந்து இப்போ அந்த பேக்ரவுண்ட் இல்லாம ஒருத்தர் செய்கிறான்னு சொல்லும்போது நேச்சுரலி இந்த கேள்வி வந்து எல்லாருக்கும் கேள்விகள் வரத்தான் செய்யும். அதுக்கான பதில் வந்து சரியான பதிலாக தான் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி இவ்வளவு பெரிய ஆதரவு இருக்குங்கிறது மக்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா நான் என்ன சொல்ல, அதை நம்ம டிசைட் பண்ண முடியாது. நம்மளோட என்ன அந்த கருத்துக்கள் என்ன சரியான கருத்துக்களை நம்ம வந்து முன்வைக்கிறோம். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறத நம்ம நேரடியாக நம்ம சொல்றோம். அதே மாதிரி இவருக்கு ஆதரவுகள் நீங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, பிஜேபியிலிருந்து மட்டும்தான் வந்திருக்காங்க, வெளியிலிருந்து வந்தவங்க நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க, அப்படி கிடையாது. அந்த இந்த ஒரு ஈவெண்ட் பார்க்கும்போது அதுல நீங்களே சொல்லலாம், யார் வேணா சொல்லலாம், வெறும் பிஜேபியிலிருந்து மட்டும் வந்தவங்க மட்டும் அந்த ஈவெண்ட்ல வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ இது முன்னாடி வந்து அண்ணாமலை அவர்களே ஒரு பேசும்போது சொல்லிக்கிறாங்க, இதுக்கு நான் வந்து எஸ்பியா ஒர்க் பண்ணும்போது, அதாவது சர்வீஸில் இருக்கும்போது ஒரு மசீதுலையோ சர்ச்சிலையோ போய் என்னால் ஈஸியாக பேச முடியும். பட் ஆனால் நான் அதை விட்டு வெளியே வந்து நான் இதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தது. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் இப்போ இல்லைங்கிற ஒரு ஃபீல் பண்ணுறாரு. அப்போ இவர் வந்து பிஜேபியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வர யோசிக்கிறாங்க, மேபி இவர் பின்னாடி போகலாமா வேண்டாமான்னு. பட் அதை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த இமேஜ் மாறுது. அப்போ எல்லா தரப்பட்ட மக்களுமே வந்து முன்னாடி வர்றாங்க. 19 லட்சம் 20 லட்சம் அப்படிங்கிற ஆயிடுச்சு. 50 லட்சம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து அரசியல் கட்சியாக அறிவிப்பு பண்ணுவோம் அப்படின்னா எவ்வளோ காலகட்டம் ஆகும் அப்படின்னு? இல்லை, இது வந்து கூடிய விரைவிலே வரும். நீங்கள் கூடிய விரைவில் நம்ம வந்து மார்ச் நான் சொல்கிறேன், மார்ச் மந்த் வந்து நமக்கு உள்ளாட்சி தேர்தல் வர மாதிரி ஏற்கனவே ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. இன்னொன்று அஃபீஷியலாக வரலாம், டென்டேட்டிவாக வரலாங்கிறது இருக்குது. ஸோ அதற்கு அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோங்கிறதே அவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்போ அதை நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் நிறைய பேர் வில்லிங்னஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து வெளியே சப்போர்ட் பண்ணுறேன், உள்ளன் சப்போர்ட் பண்ணுறேன், இப்போ நான் வந்து எம்எல்ஏ எம்பிக்கு லோக்கல் பாடி எலெக்ஷன்லாம் நான் கண்டஸ்ட் பண்ணுறதுக்கு வில்லிங்னஸ் கொடுத்துருக்கேன். ஆமாம். இப்போ இந்த ஒரு வருட காலம் வந்து ஆட்சி விமர்சிக்க மாட்டோம்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். ஓகே, அவர் சொல்லியிருந்தார். இப்போ இந்த 2026 நம்ம வந்து 2031 ஆட்சி மாற்றம் வரும், 26 வந்த மாதிரி அப்படின்னு ஒரு வருட காலம் நம்ம வந்து இந்த இப்போ வந்திருக்கோம் நம்ம ஒரு டைம் கொடுக்குறோம், விமர்சிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 18 லட்சம் 20 லட்சத்துலேருந்து இந்த 50 லட்சமாக ஆகிறதுக்கான அந்த டைம் பீரியட் அவர் சொல்கிறாரோ? இல்லை, நீங்கள் 18 லட்சத்துலேருந்து நீங்கள் 19 லட்சம் வந்துருச்சு. இது வந்து ஒரு சைடு நடந்துகிட்டே இருக்குது. அந்த கேம்பெயினாக இருக்கட்டும், அந்த உறுப்பினர்கள் சேர்றது வந்து அது ஒரு பக்கம் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நம்மளோட செயல்பாடுகளை பொறுத்து வந்து மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் மந்தில் வந்து 1 or 2 மந்தில் வந்து அப்துல் கலாம் அவரோட பேர் வந்து ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு சைடு நடந்துகிட்டே இருக்குது. அதாவது ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி ஒருத்தர் வந்து பாலிடிக்ஸில் கொண்டு வரணுங்கிறது தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நிறைய பேர் எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்காது பாலிடிக்ஸில். இப்போ அவங்கள வந்து என்ன திட்டம் இருக்குது, இதை எப்படி கொண்டு போகணும், என்ன செலவு பண்ண முடியும், மக்களுக்கு இது அது ஒரு பேசிக் நாலேஜுங்கிறது பெருசாக இருக்காது. பட் ஆனால் இதை வந்து ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி ஒரு அரசியல் அறிவு வேணும்
அதை ப்ராப்பராக கொடுத்து அவங்கள வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு வரும்போது மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பயன்கள் வந்து ஈஸியாக அதுதான் புரியல திரு சிவசங்கர். நீங்க என்ன சொல்றீங்க 50 லட்சம் பேருக்கு வந்து அரசியல் அடிப்படையில இருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி 50 லட்சம் பேருக்கு ஒரு கோல் மாதிரி. ரைட். சரி, இப்ப நீங்க இப்ப இருக்கக்கூடிய 20 லட்சம் பேர் டார்கெட், இந்த ஒரு சின்ன டார்கெட் மாதிரி. அதான் சார், இப்ப 20 லட்சம் பேர் வச்சுக்கோங்க. இந்த 20 லட்சம் பேர்ல குறைஞ்சபட்சம் 1 லட்சம் பேர் நீங்க அறிவு பெற்றவர்கள் இந்த ட்ரெயின் இருக்காங்கன்னா இந்த 1 லட்சம் பேர் 19 லட்சம் பேருக்கு ட்ரெயின் பண்ணணும் இல்லைங்களா? ஆமா. இதுக்கான காலகட்டம் எவ்வளவுங்கிறது நீங்க நினைக்கிறீங்க? அப்ப இந்த 19 லட்சத்தை நீங்க அரசியல் மையப்படுத்தி அவர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து போட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து வர்றதுக்கான காலம் 5 வருட காலம் இல்ல. இது வந்து ஒரு சைடு ட்ரைனிங்கா இருக்கட்டும், உறுப்பினர் சேர்க்கையா இருக்கட்டும், அது வந்து ஒரு சைடு நடந்து கொண்டே தான் இருக்கும். இதுல நீங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, ஒட்டுமொத்த பேருமே வந்து இந்த பாலிடிக்ஸ்ல இருக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. இப்போ நீங்க WTL வந்து நிறைய பேருக்கு சமூக சேவை மட்டும் செய்யணும் இருக்கும். இப்போ இந்த இயக்கத்தில் 20 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்கன்னா அந்த வீத லீடர்ஸில் வந்து நிறைய பேர் வந்து பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, சமூக சேவை செய்வங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்களை எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது? எனக்கு வந்து நான் பாலிடிக்ஸில் இருக்குது, நான் வந்து உள்ளாட்சி தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணணும், MLA எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணணும், என்னோட அதற்கு உண்டான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நான் வந்து சமூக சேவையாக நான் செஞ்சுக்கிறேன், எனக்கு அந்த பாலிடிக்ஸ் மேலே பெருசாக உடன்பாடு கிடையாது, ஆனால் எனக்கு இவரோட தலைமை பிடிச்சிருக்குது, அந்த இவரோட செயல்படுத்துகிற விதம் பிடிச்சிருக்குது, நான் ஒரு அதை மாதிரி வரும்போது அவங்க அந்த சமூக சேவை செய்கிறாங்க. ஸோ இது ஒரு பேரலாக வந்து இந்த ட்ரைனிங் போயிட்டே தான் இருக்கும். இந்த உறுப்பினர் இந்த ட்ரைனிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் பாலிடிக்ஸ் நீங்கள் வந்து நான் வந்து உள்ள ரியல் டைம் பண்ணணும் விரும்புறவங்களுக்கு கண்டெஸ்ட் பண்ணணும், நான் வந்து ரியல் டைம் பாலிடிக்ஸ்குள்ள வரணும், கிரவுண்ட் லெவல்ல வந்து நான் இறங்கி ஒர்க் பண்ணணுங்கிறவங்களுக்கு வந்து இந்த APJ அப்துல் கலாம் அவருடைய பேர்ல ஆரம்பிக்கக்கூடிய போராட்டமா ஆர்ப்பாட்டமா செய்யறதுக்கு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு போராட்டம் பண்ணலாம், ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். அவங்க அதுவே ஒரு விழிப்புணர்வு தான். அதுல என்ன புதுதாக விழிப்புணர்வு கொடுக்க போறாங்க? இல்ல, இதுல விழிப்புணர்வுங்கிறது என்னன்னா, நீங்க ட்ரைனிங் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உள்ளாட்சி தேர்தலில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக நீங்க பொறுப்பு இருக்கிறீங்க, ஒரு கவுன்சிலராக நீங்க செலக்ட் ஆகுறீங்கன்னா அதுல என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியும், நீங்க சட்டப்படி செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் எத்தனை இருக்குது? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நீங்க பெருமை லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த திமுக வந்து ஸ்டிக்கர் அவுட் ஆத சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமே கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாலும் இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்கீம் விட்டாங்க. ஆனால் சாதாரண மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து யார் செஞ்சாங்கன்னா திமுக செஞ்ச மாதிரியே தான் தெரியும். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஸ்கீம் வந்திருக்கு, அதில் வந்து 60-40% நமக்கு ஷேரிங்கில் தான் வந்து இந்த ஸ்கீம் நடத்துதுங்கிறது என்ன பாதி பேர் தெரியாது. ஏன்னா அந்த விழிப்புணர்வு இன்னும் கீழே வரைக்கும் போய் சேரல. ஆனால் நல்லா படித்தவங்களுக்கு தெரியும், பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இதை வந்து கீழே வரைக்கும் நீங்கள் கொண்டு போகணும். ஆமாம், இந்த ஒரு ஸ்கீம் இருக்குது, இதில் வந்து இவங்க இவ்வளோட ஷேர் இருக்குங்கிறது வந்து ஒரு நான் சொல்ல ஒரு சின்ன ஒரு ஸ்கீமில் இதை மாதிரி எத்தனையோ ஸ்கீம் இருக்குது. ஸோ இந்த அரசியல் விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி இருக்கும், விழிப்புணர்வு இருக்கும். முதல்ல நமக்கு தெரியணும் இல்லை, இப்போ நான் போய் கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு தெரியணும் இல்லை இத்தனை ஸ்கீம் இருக்குது, அதில் வந்து இது வந்து முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், இது முழுக்க தமிழ்நாடோட ஸ்கீம். எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாமல் நான் போய் யார்ட்டையும் பேச முடியாது. ரைட். அது ஸ்கீம்ஸை பொறுத்து இது வந்து திட்டம் சார்ந்திருக்கிற விஷயங்கள். அது போக வந்து கவுன்சிலர் ஆகிறதுக்கே என்னென்ன தேவை இருக்குங்கிறதையும் நம்ம படிக்க ஒரு பேசிக் நாலேஜ் வேண்டியிருக்கும். அப்புறம் MLA வராங்கன்னா நம்ம ஃபார்ம் AB இந்த உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பேசிக் நாலேஜ், அதாவது நீங்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டுலாம் வர முடியாது, நீ உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் கத்துக்க முடியும். பட் ஆனா ஒரு பேசிக் நாலேஜோட வரணும் அப்படிங்கிற. ஆனா மத்தவங்களுக்கு நமக்கு என்ன டிஃபரன்ஸ் புரிஞ்சுட்டு பாஜகவுல இருந்து வெளியே வந்திருக்கிறாரு திரு அண்ணாமலை. நீங்களே முதல்ல குறிப்பிட்டீங்க, அவர் சர்வீஸ்ல இருந்தப்போ அவர் செயல்பட்ட மாதிரி வந்து இதுல இருக்கவும் செயல்பட முடியல அப்படின்னு சொன்னாங்க. என்ன அவருக்கு இடையூறு இருந்துச்சுங்க? ஏன்னா பாஜகல வந்த உடனேயே ரொம்ப குறுகிய காலகட்டத்திலேயே முருகன் அவர்களுக்கு இருந்த போஸ்ட்டை வந்து இவருக்கு வந்து தலைவராக மாறுறாங்க ரொம்ப ஷார்ட் பீரியட்ல. அதுக்கு முன்னாடி இருந்த யாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கல. இருந்த ஒரு பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு 1.5 வருடம் அவருக்கு கூடுதலாக எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுக்கப்படுது. டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி அவருக்கு கொடுக்கப்படுது. திரு மோடி அவர்களோ அல்லது அமித்ஷா அவர்களோ யாருமே அவரை தட்டி கொடுத்து நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்கப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய அளவில் இருந்தவருக்கு அங்கிருந்து ரியாக்ட் பண்ண முடியல, சரி ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு சொல்றது எப்படி? நம்ம அதாவது உங்களுக்கு சென்ட்ரலில் வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும், மோடி அவர்களாக இருக்கட்டும், நீங்கள் வந்து மத்திய அதாவது சென்ட்ரல் பாஜக தேசிய அளவில் பாஜக வந்து இன்னும் வந்து அதாவது நிதின் அப்படின்னு அவர் தான் வந்து கூப்பிட்டு நீங்கள் பேசுகிறார், நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து ஆக்டிவாக இல்லைங்கிற, அதாவது வெளியே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும். அப்போ அங்கே அந்த பிரச்சனை கிடையாது. பிரச்சனை எங்கே இருக்குன்னா இங்கே தமிழக பாஜகவில். இங்கே ஒரு நீங்கள் ஒரு பவர் சென்டர் மாதிரி நீங்கள் திமுக பற்றி நம்ம குறை சொல்லும்போது ஒரே குடும்பத்தில் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவங்கள மீறி தான் அடுத்த ஸ்டேஜ் வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள், அதாவது அந்தந்த ஊருக்கு ஒரு ராஜா மாதிரி இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு குடும்பம். ஆனால் இங்கே ஒரு 10 பேர், அந்த 10 பேர் சுற்றி எல்லாமே நடக்கும். ஒருத்தரோட சின்ன எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாவட்ட தலைவர் வந்து மாநில தலைவர் வரைக்கும் எல்லா போஸ்டிங்கும் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் யூனியன் உங்களோட கவர்னர் போஸ்டிங் 2 ஸ்டேட்டுக்கு நீங்கள் இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறமும் மறுபடியும் வந்து நான் தான் கண்டெஸ்ட் பண்ணுவேன் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த வாய்ப்பு நீங்கள் இன்னொருத்தர் கொடுக்கலாம்ல? பாஜக தலைமை தானே கொடுக்குது. அதான் சொல்கிறேன், தலைமை எப்படி கொடுக்குது? நீங்கள் எப்படி உங்களுடைய திரு அண்ணாமலை எப்படி வந்து திடீர்னு வந்து இத்தனை வருஷமா RSS பேக்ரவுண்ட் கிடையாது, நான் வந்து பாஜக சர்வீஸ் பண்ணது கிடையாது, முழு நேர சேவகராக செயல்பட்டது கிடையாது, எதுவுமே இல்லை, திடீர்னு வர்றாரு. வந்த உடனேயே முருகன் அவர்களுடைய காலகட்டத்திலையும் பாதி காலகட்டத்தை இவருக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் இவருடைய 3 வருஷம் பீரியடும் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 1 வருஷம் கொடுக்கப்படுகிறது. இது எல்லாத்தையும் சர்பாஸ் பண்ணி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம் செட்டப் எல்லாத்தையும் சர்பாஸ் பண்ணி தான் கொடுக்கப்படுது. பொன்னார் அப்படி கிடையாது.
தமிழிசை அப்படி கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்கள் கடந்த 25 வருடங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து நீங்கள் என்ன சொல்கிற யாரோ ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியே தான் வந்திருக்கிறீங்க. 96 ஒரு சீட்டு தான், இன்றைக்கி ஒரு சீட்டு தான் இருக்குது. பட் அதில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸை கொண்டு வரணுங்கிறதுக்காக ஐடென்டிஃபை செய்யப்பட்டவர் தான் அண்ணாமலை. அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் கொடுக்கணும் இல்லை, நீங்கள் வந்து ஒட்டுமொத்த நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறதா கொடுத்துட்டு, ஆனால் 1% அதாவது 99% வந்து நீங்கள் ஃப்ரீடம் கொடுத்துறீங்க. நீங்கள் ஆனால் அந்த 1% வந்து உங்கள் கையில் வச்சுக்கிறீங்கல்ல. அண்ணாமலை அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் தான் 2024 தனியப்பட்டார். ஆமாம், அந்த டைமில் உங்களுக்கு ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்குதா இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் அந்த 3 இயர்ஸ், அதாவது 30 வருடங்கள், யாரெல்லாம் 30 வருடங்கள் இல்லாத பாஜக மட்டும் தனித்து போட்டிட்டு இருக்காங்க. இல்லை என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 30 வருடங்கள் அதுக்கு பின்னாடி இல்லை, அதுக்கு என்ன சொல்கிறீங்க 96லேருந்து ஒரு 25 இயர்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது வரைக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்து அதுக்கு அன்னைக்கு இருந்ததா? 24 இருந்ததான மிகப்பெரிய சேஞ்சஸ் இருந்தது. கட்சியுடைய கான்ட்ரிபியூஷன் அதில் இருந்தது. மற்ற நீங்கள் யார் தலைமையில நீங்கள் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறீங்க? இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை இந்த அளவுக்கு. ஹெச் ராஜா நடந்திருக்குன்னு சொல்றாரு. இதே மாதிரி வந்து நாங்க கண்டெஸ்ட் பண்ணிட்டு அண்ணாமலை அவர்களால் இதுல எந்த விதமான இன்கிரிமெண்ட்டும் இதுல இல்ல, பாயிண்ட் கூட இல்லைன்னு சொல்றாரு. அப்புறம் ஓட் ஷேர் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, நீங்க வந்து அந்த 3 வருடங்கள் பார்க்கணும், அவர் பதவியேற்றதுலேருந்து நீங்க பார்க்கணும். அந்த 3 வருடங்கள் நீங்க வந்து நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே சரி, நீங்க தலைப்புச் செய்தியில் வந்து பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை அவரை பற்றி பேசாமலோ ஒரு கிரவுண்ட் லெவலில் பிஜேபி இன்னை வரைக்கும் கிரவுண்ட் லெவலில் ஒரே ஒரு சில பேச முடியும். கிரவுண்ட் லெவலில் பிஜேபி நீங்க கிராமம் வரைக்கும் நீங்க கொண்டு போய் சேர்த்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான். அது எப்படி அந்த சேஞ்சஸ் எப்படி வந்தது சார்? தாமரை தமிழகத்தில் மலர்ந்தே தீரும் யார் சார் கொண்டு போய் சேர்த்தாங்க? நீங்க பேசுனீங்க, ஆனா கீழ வந்து சேரலையே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த அளவுக்கு சேஞ்சஸ் வந்ததா சார்? அதான் சார், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கக்கூடியவர்கள் தன்னைத்தானே அவர் வளர்த்து கொண்டு போய் சேர்த்தாரே தவிர கட்சியை வளர்த்ததுக்கான சேவை நடவடிக்கை கட்சியை வளர்க்கல அப்படின்னா எப்படி இந்த ஓட் ஷேர் இவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லுங்க பாப்பா. நீங்க வந்து எல்லா இடங்களிலும் நீங்க அவர் வர்றதுக்கு முன்னாடி நீங்க பின்னாடி நீங்க எடுத்து பாக்குறீங்க, சின்ன கம்பாரிசன் கிராமங்கள்ல பிஜேபி நீங்க போய் கேட்டீங்கன்னா பெரிய லெவலில் தெரியாது. அந்த அளவுக்கு ரீச் ஆகலையா ஆக விடலையாங்கிறது நமக்கு தெரியாது. முன்னாடி தலைவர்கள் வளர்க்கலையா தெரியாது. இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த மாநாடு அடுத்து பொள்ளாச்சி நடந்த மாநாடு, அடுத்த திருச்செந்தூரில் ஒரு இதே போல ஒரு மாநாடு நடத்துறதுக்கு திட்டமிட உடனடியே ஏன் கைவிடப்பட்டுச்சு? இப்போ ஒரு மாநாடு அதே கைவிடப்படல. இல்லை, முதல் மாநாடு முடிஞ்சிருக்குது இதே பேட்டர்னில். ஃபார் எக்ஸாம்பிள் இதேமே வந்து ஒரு போதை ஒழிப்பு சம்மந்தப்பட்டமாக நடத்துறதா தான் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க திருச்செந்தூரில். பட் ஆனால் அதே பேட்டர்னில் வேண்டாம், ஒரு மாதத்துக்கு ஒரு மாநாடு முடிச்சிருக்கிறோம், முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு தீமை கையில் எடுப்போம், சுற்றுச்சூழல் இதை வந்து கையில் எடுப்போங்கிறனால தான் அடுத்த ஈவெண்ட்டை அடுத்த மாதத்துக்கு வந்து அந்த சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட மாநாடாக தூத்துக்குடியிலேயே வேற ஒரு இடங்களை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதில் பண்ணலாம். ஒரு ஷார்ட் டியூரேஷனில் வந்து பண்ணுறதை விட ஒரு மாதத்துக்கு ஒரு தீமோ இல்லை வந்து ஒரு தீமுக்கு ஒரு மாநாடு திரும்ப ஒரே ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறத விட இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து இன்னொரு தீமை பேசலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே வழியே. மற்றபடி போதை ஒழிப்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. திட்டங்கள் இந்த மாசம் ஒரு சேஞ்ச் ஒரு பண்ண வேண்டியிருக்கு. தமிழக மக்கள் வந்து அதனால தான் இந்த ஒரு மாதம் முழுவதுமாக அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்குது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா மாநாடு ரத்து செய்யப்படும். இல்லை, அதான் சொல்றேன். அதான் நான் சொல்ல வரேன். என்ன சொல்றேன்னா, ஒரு தீம் எடுக்கிறோம், ஒரு தீமுக்கு முதல்ல ஒரு மாநாடு கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நாளை வந்து நிறைய தொகுதிகளில் எனக்கு தெரிஞ்சு மோர் தென் நீங்கள் சவுத் சைடு ஃபுல்லாகவே நாளைக்கு வந்து எல்லா இடங்களுமே பர்மிஷனுக்கு வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க. இன்னை வரைக்கும் பர்மிஷன் இன்னும் கிராண்ட் ஆகலை, பட் ஆனால் கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது. பட் இந்த மாதம் முழுவதுமாக வந்து போதை ஒழிப்பு மாநாடு, அதாவது பேரணி, ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு தொகுதிகளிலுமே வந்து அதை முன்னெடுத்து சொல்லணுங்கிறதா ஐடியா. அப்போ இந்த மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் போதை ஒழிப்பு சம்மந்தப்பட்டதாக நீங்கள் முன்னெடுத்து போகிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்தை வந்து சுற்றுச்சூழல் இது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு தீம் இருக்குது. ஒரு 6 மந்த்துக்கான பிளான் வந்து ஆல்ரெடி வீக பிளான், அந்த பிளான் படி கரெக்டாக கொண்டு போகணுங்கிறது தான். பட் இம்மிடியட்டாக ஒரு மாநாடு பிளான் பண்ணி அதை வித்ரா சொல்வது நமக்கு வந்து வேண்டாம், ஒரு ஷார்ட் பீரியடில் இருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம ஒரு எப்படி சொல்கிறது ஒவ்வொரு தொகுதி வயசாக கொண்டு போவோம் அப்படிங்கிறனால நாளைக்கு எல்லா தொகுதிகளிலுமே. ஆனால் வெளியே என்ன இம்ப்ரெஷன் ஆயிருக்கு அப்படின்னா, இப்போதான் ஒரு மாநாடு வந்து பொள்ளாச்சியில் கூட்டினாரு. பொள்ளாச்சிங்கிறது அவருடைய பெல்ட், அவருடைய ஏரியா. அப்படிங்கட்டிக்கு என்ன ஒரு பெரிய மாநாட்டை வந்து திரளாக காமிக்க முடிஞ்சது. இதே இப்போ திருச்செந்தூர்லையோ அல்லது மற்ற பக்கமே ஒரு ஆள் போட்டோன்னா இந்த அளவுக்கு ஒரு மொபிலைஸ் பண்ண முடியாது, அதனால வந்து அதை பார்த்து போட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அப்படின்னு வெளியே ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு. அதில் வெளியே உங்களுக்கு வந்து கருத்துக்கள் வரத்தான் செய்யும். நீங்கள் வந்து அடுத்த ஒரு ஈவெண்ட் நீங்கள் திருச்செந்தூரில் நடக்கிறது பதிலாக நீங்கள் தூத்துக்குடி நடக்கும்போது இந்த க்ரௌடோ இதோட அதிகமாக ஒரு க்ரௌடு வரும்போது அது வந்து அந்த கருத்துக்கள் பொய்யானது அப்படிங்கிறது வந்து நம்ம தெரியத்தான் போகுது. திரு விஜய் அவர்கள் வந்து விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்தினார். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல திரளான க்ரௌடு வந்து வந்தது. இது இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் நடத்துறது வந்து தான் சார்ந்திருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு மாநாடு அந்த மாநாட்டுக்கான ஒரு இம்ப்ரெஷன் வந்து எப்படி ஒரு மாநாடு முடிஞ்சிருக்கு, 2ஆம் மாநாடு நடக்கல. நம்ம 2ஆம் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி அந்த கம்பாரிசன்ல வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் அதனால தான் கேன்சல் பண்ணிருக்காங்க. கிடையாது, அது கிடையாது. அது வந்து ஒரு காரணமே கிடையாது. நீங்க தூத்துக்குடியிலேயே நீங்க அடுத்த ஈவெண்ட் நீங்க ஷெட்யூல் பண்ணும்போது நடக்கும்போது இந்த கிரௌடு கூட அதிகமா கிரௌடு வரும்போது இந்த பேச்சுக்கள் எல்லாமே அடிபட்டு விட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம பேசுவோம். அப்பயும் கட்டாயம். அதே மாதிரி நீங்க இன்னொரு வார்த்தை சொன்னீங்க, விக்கிரவாண்டியில் விஜய் அவர்கள் மாநாடு நடத்தணும் சொன்னீங்க. நான் அதை எப்படி பார்க்கறேன்னா, ஒரு மோர் தென் 30 இயர்ஸா
வந்து நீங்கள் விஜயோட ஃபேன் பேஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ணாமலை அவர்கள் வந்து நீங்கள் பாலிடிக்ஸில் வந்து 2021 வராருன்னு வைங்களா, 5 வருஷம் 6 வருஷம் இருக்குது. நீங்கள் விஜய் அவர்கள் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா மோர் தென் 25 இயர் 30 இயர்ஸோட அதோட ஃபேன் பேஸ் இருக்குது. அந்த ஃபேன் பேஸ் இதுக்கும் வந்து நீங்கள் உடனடியாக பெரிய கம்பேரிசன் நீங்கள் பண்ண முடியாது, கொஞ்சம் நாள் எடுக்கும். ஸோ அது அந்த செயற்பாட்டாளர் அந்த நீங்கள் க்ரௌட் சொல்கிறீங்களா, அந்த க்ரௌட் எப்படி இவ்வளோ வந்து நீங்கள் 24 அவர் கட்சி ஆரம்பிச்சாலும் 24 உடனடியாக தான் கட்சி ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி கிரவுண்ட் ஒர்க் நடந்திருக்குதானா நடந்திருக்குது. அதோட பலன் தான் வந்து நீங்கள் விக்கிரவாண்டியாக இருக்கட்டும் வேறு எந்த இடங்களில் நீங்கள் மீட்டிங் பண்ணல ஒரு மிகப்பெரிய க்ரௌட் வரும், அது அந்த காரணம். இது நமக்கு 6 வருஷம் தான் இருக்குது. 6 வருஷத்தில் நீங்கள் 20 லட்சம் பேர் வந்திருக்காங்க. நீங்கள் அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது அதிகமாக தான் இருக்கும், நமக்கு ப்ரொபோஷனலாக இது அதிகமாக தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் எப்படி வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து திரு அண்ணாமலை அவர்கள் பேசினதை பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க, அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பாஜகவில் இருக்கின்ற போது அவரால் வந்து ஃப்ரீடமாக பேச முடியல, சர்வீஸில் இருந்தப்போ அவரால் வந்து ஒரு மசூதிக்கோ ஒரு சர்ச்சுக்கோ போக முடிஞ்ச அளவுக்கு பேச முடியல. அதே பாயிண்ட் வந்து திரு அண்ணாமலை குறிப்பிட்டும் பேசியிருந்தார். என்னன்னா, நான் வந்து ஒரு இந்துவாக இருக்கலாம், நான் வந்து ஒரு சமூகத்தை சார்ந்தவராக இருக்கலாம், ஆனால் வந்து அதை தாண்டி இருக்கக்கூடியதாகத்தான் நான் வந்து வெளியில் வரும்போது செயல்படுவேன். எல்லாத்தையும் வீட்டில் வச்சு போட்டு வந்துடணும்னா அது நம்ம வெளியே வரும்போது அப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். முருகன் மாநாடு மதுரையில் நடந்துச்சு. அப்போ என்ன சொன்னார்னா, அவர் வந்து பொதுவாக ஒரு ஹிந்து அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது நம்ம மாற்று மதத்தை சேர்ந்தவங்க ஏதாவது செஞ்சுட்டாங்க அப்படின்னா நம்ம பொறுத்து போயிடுவோம், நம்ம மன்னிச்சு விட்டுருவோம். அதை விட பெருசாக எதாவது பண்ணால் அப்போ மன்னிச்சு விட்டுருவோம். தொடர்ச்சியாக நாம் சீண்டிக்கொண்டே இருக்கின்ற போது நாம் வந்து செயல்படக்கூடிய சூழல் உருவாக வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னார். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் புரியல உண்மையில. இல்லை, அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கும்போது நீங்கள் இன்னைக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இல்லை, இப்போ நீங்கள் பாஜகவில் இருக்கிறாங்க, அவர் இருக்கும்போதாக இருக்கட்டும், நான் இருக்கும்போதாக இருக்கட்டும், அந்த பார்ட்டியில் அந்த இயக்கத்தில் நீங்கள் இருக்கும்போது அதனுடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், அதனுடைய சிந்தனை அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு சில இடங்கள் நம்ம பேசியாக வேண்டி இருக்கும். அது வந்து நேரடியாகவோ மறைமுகமோ அந்த நிர்பந்தம் இல்லை, அதான் சொல்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், இந்த நிர்பந்தத்தில் வந்து நீங்கள் ரொம்ப நாள் டிராவல் பண்ண முடியாது, 6 வருஷம் இருந்திருக்க முடியாது. அதான் சொல்கிறேன். இது வந்து இதுக்கு மேலே நம்ம போனாலும் அது சரியாக இருக்காது. நீங்கள் பிடிச்சாலும் பிடிக்கலாலும் ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே நீங்கள் ஒரு அண்டர் ப்ரெஷர்லேயே வந்து ஒரு சில விஷயங்களை செய்ய முடியாது. அவரே சொல்லியிருக்கிறாரு, நான் பல இடங்களில் டிஃபெண்ட் பண்ணி என் டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நம்ம வந்து ஆக்கப்பூர்வமாக செயல்படுறதை விட இந்த டிஃபென்ஸ்லேயே வந்து நிறைய நேரம் வீணாக இருக்குது. அப்போ அந்த இயக்கத்துக்குள்ளே இருக்கும்போது நம்மளால் இது ரொம்ப நாளைக்கு இதை அப்படியே கொண்டு போனோம்னா அது சரியாக வராது. இந்த நீங்கள் பிடிச்சாலும் பிடிக்கலாம்னு ஒரு இடத்துல நீங்கள் வந்து அதை டிஃபெண்ட் பண்ணியோ பேசியோ அந்த கட்சிக்கு சாதகமாக பேசினா தான் முடியும். அப்போ இந்த மாதிரி பேச்சுக்கள் அந்த இயக்கத்தில் இருக்கும்போது வந்து தான் ஆகும். ஆனால் அந்த அப்படி இருந்தால் நம்மளால் ரொம்ப நாள் டிராவல் பண்ண முடியாது, நிறைய சர்வீஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிறனால தான் இது வேண்டாம், இதை விட்டு நம்ம வெளியே வருவோம். இல்லை சார், திரு அண்ணாமலை சொல்கிறேன், நான் ஒரு ப்ரௌடு ஹிந்து, நான் ஒரு தேசியவாதி, நான் ஒரு இந்தியன் அப்படின்னு 3 கேட்டகரி. இப்பவும் அதை தான் நம்ம சொல்கிறோம். நம்ம ஒரு என்ன சொல்கிறோன்னா, அது வந்து வீட்டுக்குள்ளே இருக்கட்டும், வெளியே வந்து அது வேண்டாம். நம்ம வந்து ஒரு வீட்டை விட்டு வெளியே வர ஒரு சோசியல் சர்வீஸாக நம்ம வரும்போது பாஜக எங்கே உங்களை தடை பண்ணுதுன்னு சொல்லுங்கள். இல்லை, நான் சொல்ல வந்தப்போ நீங்கள் தேசிய லெவலில் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு 4-5 பேர், ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 பேருக்குள்ளே தான் வந்து இவர் வந்ததை. நீங்கள் எல்லா இடங்கள்லையுமே வந்து ஒரு பாலிடிக்ஸ் இருக்க தான் செய்யும். நீங்கள் டீ கடையில் ஒரு வேலைக்கு போனாலும் சரி, எந்த இடங்களில் பாலிடிக்ஸ் இல்லாத இடமே கிடையாது. பட் இந்த இடத்துல அவருக்கு நீங்கள் முழு ஃப்ரீடம் கொடுத்தீங்க. 99% ஃப்ரீடம் தான் இருந்தது. ஆனால் கடைசி 1% ஃப்ரீடம், அந்த ஃப்ரீடம்ங்கிறது வந்து இவர் கையில் கிடையாது. அந்த ஃப்ரீடம்னா நான் சொல்கிறேன், இவங்க இருக்க ஒரு 4-5 பேர் வந்து எப்படி இவரை வெளியே அனுப்பலாம், ஸோ இவர் வந்து எப்படி செயல்பட விடாமல் தடுக்கலாம். அது ஒரு 4 பேருக்குள்ளேயே, ஒரு 4 பேரும் 4-5 பேர், நாங்கள் குறிப்பிட்ட இந்த 4 பேர் தான் நம்ம சொல்ல முடியாது, ஒரு 10 மெம்பர்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இவரை வெளியே அனுப்புறதுல வந்து ஒரு டீம் ரொம்ப குறியாகவே இருந்தது. ஏன்னா அவங்களால செயல்பட முடியல, அவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கலங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இவருக்கு என்ன, நம்ம பாரதிய ஜனதா கட்சி தான் முன்னாடி கொண்டு வரணும். அதாவது இந்த பிஜேபிங்கிற ஒரு நேமில் தான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நம்ம மற்ற கட்சிகள் நம்மளோட சேர்ந்து கண்டஸ்ட் பண்ணணும், நம்ம தனித்துவமாக வரணும். ஏன்னா மோர் தென் 30 இயர்ஸ் வந்து இன்னொருத்தங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணி வந்ததுனால தான் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், மற்ற கட்சிகள் வந்து பெரிய லெவலில் வளரலான்னு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து யாரையாவது டிபெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது பாஜகக்கு இருக்கக்கூடாது, பாஜக தமிழகத்தின் முகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அவர் ஆசைப்பட்டார். அதற்கான வேலைகள் தான் அவர் முன்னெடுக்கும் போது, ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து இல்லை ஏடிஎம்கே கூட போகலாம், இல்லை இது வந்து செட் ஆகாது. இப்போ இங்கே இருக்கிறவங்களோட இன்புட்டையும் நீங்கள் தேசிய அளவுலேருந்து கன்சிடர் பண்ணாங்கன்னா பண்ணுனாங்க. 99% ஃப்ரீடம் இருந்தாலும் இது, ஆனால் அந்த கடைசி 1% கிடையாது. அதனோட விளைவுகள் தான் அந்த அவுட்புட் வரும்போது. அப்படி பார்த்தா இதற்கு முன்னாடி இருந்தவர்களுக்கு, மாநில தலைமையாக இருந்தவர்களுக்கு நீங்கள் சொல்வது போல 99% கூட கிடையாது. ஏன்னா திரு அண்ணாமலை அவர்களுக்கு அவங்க தனித்து செயல்பட நினைக்கவே இல்லையே. திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து நான் யாருக்கும் மேனேஜர் இல்லைங்க, நான் வந்து கட்சி, நீங்க சொன்ன வார்த்தையை சொன்னேன், நான் வந்து கட்சி முதன்மைப்படுத்தணும் தான் நான் நினைக்கிறேன், தமிழகத்தின் முகமாக பாஜக வரணும் அப்படின்னு, நம்ம வந்து யாருக்கும் பின்னாடி போக முடியாது அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருந்தது தானே. இப்ப இதே தேசிய கட்சிகள்ல பாஜகவோ காங்கிரஸோ இடதுசாரி இயக்கமும் மேலிருந்து ஒரு ஹைகமாண்ட் சொல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்களாக தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய
அதிகாரம் மாநில தலைமைக்கு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இல்லை, எந்த கட்சியிலுமே வந்து தேசிய கட்சியில் வந்து நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ரீடம் வந்து 100% நீங்கள் வந்து தனித்து செயல்பட முடியாது யாராக இருந்தாலுமே. கட்டாயம் வந்து ஆனால் அந்த ஃப்ரீடம் வந்து திரு அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டது. அதைத்தான் நான் சொல்ல வரேன், கொடுத்துருக்காங்க இல்லை நான் சொல்லவே இல்லை. பட் 99% கடைசி 1% அந்த ஃபைனல் டிசிஷன் அப்படிங்கிறது யார்கிட்ட இருந்தது அப்படின்னா அது இவர்கிட்ட கிடையாது. அது தேசிய தலைமை இங்க இருக்கிற. நான் மீண்டும் சொல்றேன் சார், நீங்க சொல்வத அடிப்படை திரு அண்ணாமலை குறிப்பிட்டதன் அடிப்படையில் 2024 வந்து தேசிய தலைமை ஏற்கனவே கூட்டணி போலான்னு சொன்னதையும் தாண்டி 2024 தனிச்சு போட்டிட்டது காரணம் என்ன? இல்லை, அதான் சொல்கிறேன், நீங்கள் அந்த நேரங்களில் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் அப்கமிங் எலெக்ஷன்லேயே நீங்கள் இன்னும் தொடர்ச்சிருந்தால் அந்த ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நம்ம வந்து நமக்கு இன்னொரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கலாம். பாஜக முன்னிலைப்படுத்தியோ இல்லை பாஜக தலைமையிலையோ ஒரு கூட்டணி வந்திருந்தால் ஏற்கனவே அந்த ஓட்ஸ் இருந்து கட்டாயம் 2021 அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறாங்க. கூட்டணி வச்சதுல 4 இடங்கள் வந்து நமக்கு பாஜக கிடைச்சது. ஆச்சா, 2026 2021 26 24க்குள்ளேயே 3 ஆண்டு காலக்குள்ள திருப்பி வேண்டாம்ங்கிற ஒரு முடிவுக்கு வந்து பாஜக. அதுதான் சொல்ல வர. நீங்க மற்ற தலைவர்கள் நீங்க சொன்னீங்க இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் அதே 2020 சொல்லி முடிச்சாரா? இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களுக்கும் இவருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, முன்னாடி இருந்த தலைவர்கள் எய்தர் டிஎம்கேவோ ஏடிஎம்கோ யாரோ ஒருத்தர் கூட டிராவல் பண்ணாலும் பரவாயில்ல, பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு ஷேர் வரணும், இல்லை பிஜேபி முன்னிலைப்படுத்தி ஒரு அரசியல் வரணுங்கிறது யாருமே கிடையாது. நான் வந்து அதை கன்ஃபார்மாக சொல்லுவேன். ஆனால் இவருடைய எண்ணம், நான் எதுக்கு பாலிடிக்ஸ் வந்தேன், நான் எதுக்கு பிஜேபியில் சேர்ந்தேன்னா பாரதிய ஜனதா கட்சி முன்னிறுத்தி தான் வந்து தமிழகத்தில் வந்து ஒரு எலெக்ஷனை கொண்டு வரணுங்கிறது தான் எண்ணம். இதுதான் இவருக்கும் மற்ற தலைவர்களுக்குமான டிஃபரன்ஸ். ஏன்னா அந்த நோக்கத்தை நோக்கி அந்த டார்கெட்டை அந்த கோலை நோக்கி போகும்போது தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு அட்டம்ப்ட் இருந்துட்டோம் 20% நம்ம வந்திருக்கிறோமா, இன்னொரு ட்ரை பண்ணோம்னா இன்னும் நமக்கு ஓட் சரி. ஏன்னா அப்போமே வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா வந்து பிஜேபியில் ஒரு நேம் வருது. ஓகே, இவர் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, தனியாக கண்டெஸ்ட் பண்ண தயாராகிட்டாங்க. இன்னை வரைக்கும் நீங்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து 100 இயர்ஸ் ஆகுது. ஏன் இன்னை வரைக்கும் அவங்க வந்து பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா, நீங்கள் கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு கட்சி டிபெண்ட் பண்ணியே இருக்கிறீங்க. அது வேண்டாம். அப்படி வந்தால் அப்போ நீங்கள் 10ஓட 11 ஆயிடுறீங்கல்ல. அந்த 10ஓட 11 பிஜேபி இருக்கக்கூடாது, தனித்துவமாக இருக்கணும். தமிழகத்தின் முகமாகவே எப்படி நீங்கள் திமுக அதிமுக பார்க்குறீங்களோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி காங்கிரஸை பார்த்தோம் 1960s, அதே மாதிரி பாஜக ஒரு தனித்துவமாக வரணுங்கிறக்காக தான் வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்தார். பட் ஆனால் அந்த ரிஸ்க்கை வந்து இவங்க எடுக்க என்ன சொல்கிற அதை ஃபுல்ஃபில் பண்ண விடலை. மாற்றி பேசுகிறாரு திரு அண்ணாமலை. இப்போ நான் முன்னாடி குறிப்பிட்ட சொன்னேன், இப்போ வந்து முருகன் மாநாட்டுக்காக வந்து பேசுகின்ற கட்சிக்கு உள்ளே இருக்கும்போது அது வந்து பேசுகிறா. அப்போ கட்சிக்கு வெளியே வந்தோடனே தன்னை வந்து எங்கேயும் ஒரு இடத்துல சுருக்க கூடாது, அடையாளப்படுத்த விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாரா திரு அண்ணாமலை. அப்படின்னா இதற்கு முன்னதாக அவர் யாரை வந்து அல்லது யாருக்காக எப்படி அவர் பேசியிருந்தார், இப்போ யாருக்காக எப்படி பேசுகிறார் அப்படிங்கிற அந்த வித்தியாசத்தை வந்து நீங்கள் சொல்கிற புரியாது. எப்படின்னா பிஜேபியில் இருக்கும்போது வந்து நீங்கள் அவர் வந்து ஹிந்துத்துவாக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியோ ஒரு சைடாக அதை பிஜேபி சார்பாக நீங்கள் பேசும்போது அப்படி தான் பேசி ஆகணும், வேறு வழி கிடையாது. நீங்கள் அந்த பார்ட்டியில் இருக்கிறீங்க, அந்த பார்ட்டியோட கொள்கைகளை முழுசாக நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்து அந்த ஃபுல் ஃப்ரீடம், நீங்கள் அந்த எந்த நிர்பந்தமே உங்களுக்கு கிடையாது. எனக்கு அது வேண்டாம், அந்த ஒரு மத அடையாளமோ எந்த அடையாளமும் எனக்கு வேண்டாம், நான் ஒரு சாதாரண மனிதனாக இருக்கிறேன், எனக்கு இதன் மூலம் இன்னும் நிறைய பேர் ரீச் பண்ண முடியும். பாஜகவுடைய முகமாக இருந்தவர் தான் திரு அண்ணாமலை. ஏன்னா எனக்கு வந்து மோடி அவர்களை பிடிக்கும், இப்போமா அதான் சொல்கிறேன், மோடி அவர்களை பிடிக்கும் தான் சொல்கிறேன். அந்த முகமாக இருந்தவர் சடனாக என்ன பண்ணுறாருன்னா இருமொழி கொள்கையில வேண்டாம், சிபிஎஸ்இல இருமொழி கொள்கையில வேணாம் சொல்லலாம். தமிழ்நாட்டில் நம்ம தேர்ட் லாங்குவேஜ் படிக்கவே இல்லை இது வரைக்கும். பட் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து எந்த வயசுல இருந்து கொடுக்கணும், 6ஆம் வகுப்புலேருந்து கொடுக்கும்போது அவனால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் திடீர்னு 9ஆம் வகுப்பு ஒரு மாணவனுக்கு கூட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை ஹேண்டில் பண்ண முடியாது, அதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குங்கிறத அவர் எடுத்து சொல்கிறார். அவ்வளோதான். ஒரு திட்டம் சரியாக இருந்தாலும் யாரு கொண்டு வந்தாலுமே அதை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அது மத்திய அரசு இன்னைக்கு மத்திய அரசு பாஜக இருக்குன்னா அது சரியாக இருந்தால் சரியாக இருக்குது, நல்லா இருந்தால் நம்ம சொல்லி ஆகணும். அதை வந்து நமக்கு அவங்களை பிடிக்கலங்கிறக்காக இல்லை எனக்கு வேண்டாம் கண்மூடித்தனமா பிடிக்கலன்னு எனக்கு புரியல. அதாவது இப்போ பாஜக அந்த திட்டம் சரியா, அந்த திட்டம் சரியாங்கிறத நான் என்ன சொல்றேன்னா திட்டம் சரியாங்கிறத நான் பார்க்கணும். அந்த திட்டம் பிடிக்கலங்கிற இடத்தை நோக்கி நகர்ந்து விட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அப்படி எடுக்க முடியும். நான் என்ன சொல்றேன்னா இந்த திட்டம் நீங்க வந்து ஒவ்வொரு ஸ்கீமோ சர்வீஸோ திட்டத்தை பொறுத்து தான் வந்து இது வந்து மக்களுக்கு பலனாக இருக்குதா. இப்போ நீங்க வந்து தமிழகத்துக்கு இந்த ஸ்கீமை நீங்கள் கொண்டு வரீங்கன்னா நீங்கள் மற்ற ஸ்டேட் கொண்டு வரதுக்கு தமிழகத்துக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லா ஸ்டேட்லையுமே வந்து தேர்ட் லாங்குவேஜ் படிக்கிறாங்க, எல்லா பகுதியிலும் படிக்கிறாங்க. ஆனால் இங்கே படிக்கவே இல்லை. திருமாவளவன் அவர்கள் குறிப்பிட்டது போல திராவிட சித்தாந்தத்தையே பேசக்கூடியவராகத்தான் அண்ணாமலை உருவெடுப்பார், அண்ணாமலை இருப்பார். பாஜகவுடைய இன்னொரு முகமாக அமித்ஷா மோடி அவர்கள் இன்னொரு முகமாக பாஜக டைரக்டா வராம இப்படி தனிப்பட்ட முறையில் வர அவர் என்ன பேசுவார்? இதெல்லாம் விமர்சனங்கள் தான். ஏன்னா நீங்க திருமாவளவன் அவர்களே பார்த்தீங்கன்னா வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் பத்தி எப்படி பேசுறாங்கன்னு தெரியும். காலையில் ஒன்று பேசுறாரு, மதியம் ஒன்று பேசுறாரு, ஈவினிங் ஒன்று பேசுறாரு. இதெல்லாம் விமர்சனங்கள், வெறும் விமர்சனங்கள் தான். அவருக்கே இன்னும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியும். இன்னை வரைக்கும் அவரால் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியுதுன்னா எடுக்க முடியல அவரால். 2031 தான் அவர் மீன் பண்றாரு. அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஃபோர்ஸ் மாற்றம் இருக்கிறதாக அவரே
சொல்கிறார். ஆமா, there is a change. There is a change we are accepting. ரைட். அந்த சேஞ்ச் எக்ஸிஸ்ட் இருக்கும்போது 2031 இருக்கக்கூடிய களம் எப்படி இருக்கு? நீங்க இந்த 2026 மே 4ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தூய சக்திங்கிறது வந்து தூய சக்தியாகவே இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொருத்தராக உள்ள சேர சுத்தமான பால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சேர்க்குறீங்களா, ஒவ்வொருத்தராக சேர்க்குறீங்களா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ட்ராப் பேசும். நீங்கள் வந்து தூய சக்திங்கிறது என்றைக்கோ மாறிடுச்சு. நீங்கள் என்றைக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் சேர்த்தீங்களோ, என்னைக்கு விஜயபாஸ்கர் சேர்க்குறீங்களோ, இதை நான் சொல்லலை, சகாயம் ஐஏஎஸ் அவர் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்கிறார். ஸோ நீங்கள் தூய சக்தியாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் சொன்ன வந்து கண்டினியூவாக அந்த எக்ஸிஸ்டிங் இருக்குமானா இருக்கு. ஆனால் நீங்கள் எப்போ தூய சக்தியில் வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த சுத்தமான பால் நீங்கள் ஒரு ட்ராப் விஷம் சேர்ந்தாலுமே அது ஒட்டுமொத்தத்தையும் கெடுத்துரும். அதுதான் இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தராக நீங்கள் சேர்த்துட்டு இருக்கிறீங்கல்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து குடிச்சவர் ஆகிறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து 60 நாளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அலிகேஷன்ஸாக வருது. நீங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து உடனடியாக நீங்கள் வந்து பதவி விட்டு தூக்குறீங்க, கட்சி விட்டு தூக்குறீங்க. அதையே நீங்கள் வந்து அந்த சரத்து அவர் ஒரு பவுடர் மேக் பண்ணாரு, உறுதிப்படுத்தப்படல. நீங்கள் வந்து ஒரு இதுவரைக்கும் வாய் திறக்கவே இல்லையே. அலிகேஷன் இருக்கிறது எப்படி நடவடிக்கை? நீங்கள் இதுவரைக்கும் வாய் திறக்கவே இல்லையே. அவர் மேலே குற்றம் மட்டும் அவர் சொல்றாரு, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா அதே மாதிரி செந்தில் பாலாஜி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் நீங்க ஏத்துக்குவீங்களா? அது ஏத்துக்க முடியாது. விசாரணையில் இருக்கு சார். அவங்க வந்து அதை பத்தின விசாரணையில் இருக்கு. அதான் சொல்றேன், நீங்க செய்யற முறைன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்க அது வந்து பவுடரோ அது என்ன கொக்கைனோ என்ன நமக்கு தெரியாது. ஆனா செய்யற முறைன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்க நான் ஒரு சாக் பீஸை வாயில வச்சு இப்படி பண்ணுனா அப்படின்னா வெளியிருந்து பார்க்க குழந்தைகளுக்கு எப்படி தெரியும்? சிகரெட் மாதிரி தான் தெரியும். ஒரு மினிஸ்டர் எப்படி செய்யறாரு தப்பா தான் தெரியும். அதே மாதிரி தான் நீங்க செய்யற முறைன்னு ஒன்று இருக்குல்ல, அது தவறு. இன்னும் நீங்க கண்டிக்கவே இல்லை. அதே மாதிரி 2031 போட்டின்னு பாக்குறீங்கன்னா விஜய் வர்சஸ் அண்ணாமலை அவர்கள். நீங்க 3rd and 4th என்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க வந்து உங்களுடைய வாரிசுகளை முன்னிறுத்துறீங்களோ அதை நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க முன்னாடி வர முடியும். ஏடிஎம்கேங்கிற ஒரு பார்ட்டி கிடையவே கிடையாது. ஆல்மோஸ்ட் அது டெட் எண்டுக்கு நீங்க கரைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. யார் கரைக்கிறாங்கன்னா தாவேகா. ஆக்சுவலி எலெக்ஷன் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா பாஜக அதிமுக அழிச்சுட்டு சொன்னாங்க. ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தாவேகா அதிமுக அழித்து கொண்டிருக்கிறது. ஸோ 3rd and 4th தான் திராவிட கழகங்கள் 3rd and 4th தான். இதையும் யார் பண்றாங்க, யார் பேசியிருக்கிறார் அப்படின்னா ஒரே ஒரு பேச முடியுது. இதே நான் யார் பேசியிருக்கிறாங்கன்னா நாஞ்சில் சம்பத் அவர்களும் தாவேகா கட்சியை சேர்ந்த நாஞ்சில் சம்பத் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லும்போது 2031 இஸ் பெட்வீன் ஒன்லி தான் டிவிகே வெர்சஸ் அண்ணாமலை அவர்கள்ங்கிறது அவர் சொல்கிறார். அதை நான் என்டோர்ஸ் பண்ணுறேன். கன்ஃபார்மாக பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி நகர போகிறது அப்படிங்கிறது. உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.